17 வயதில் இளைஞரின் மண்டைக்குள் வந்த மாஸ்டர் பிளான். 21 வயதில் சாதித்து காட்டிய தருணம். 2 வருடத்தில் உலகை திரும்பி பார்க்க வைத்த மும்பைக்கார தம்பி. காய்கறி மளிகை பொருட்கள் விற்று 11,000 கோடியை குவித்த இந்திய இளைஞர். மும்பையில் 2001ஆம் ஆண்டு பிறந்தவர் ஆதித் பலிச்சா. மும்பையில் பள்ளி படிப்பு. அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பிரிவில் பட்டப்படிப்பிற்கு சேர்ந்து அதனை முழுமையாக முடிக்கவில்லை. ஆதித் பலிச்சா 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போதே கோபூல் என்ற நிறுவனத்தை தொடங்கினாராம். அப்போதே தனது சொந்த கரத்தில் பெரும் தொழிலதிபராக வேண்டும், ஒரு என்டர்பிரனராக வேண்டும் என முடிவு செய்தே வளர்ந்தாராம். அது அவருக்கு பலன் தந்திருக்கிறது. ஆனால் அவர் தொழிலில் நஷ்டத்தையும் இழப்புகளையும் சந்திக்காமல் இல்லை. அவர் பட்டப்படிப்பு பயின்று கொண்டிருந்த போது கொரோனா நோய் தொற்று உலகத்தை அச்சுறுத்தியது. இதனால் படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய கட்டாயம். இதனால் ஒரு தொழில் முனைவோராக உருவாக வேண்டும், இதனால் பிசினஸ் மட்டுமே தன்னை காப்பாற்றும் என அதிகாரப்பூர்வமாக முடிவெடுத்துக் கொண்டார். அப்போது அவருக்கு கான்பிடென்ட்டை கொடுத்தவர் கைவல்யா. அவரோடு சேர்ந்து கிரண் காட் என்ற நிறுவனத்தை முதலாக தொடங்கி இருக்கிறார். அந்த நிறுவனம் தொடங்கிய 10 மாதங்களில் அது பெரும் நஷ்டத்தை கொடுத்திருக்கிறது. அந்த முயற்சி அவர்களுக்கு தோல்வியை கொடுத்தாலும் பல பாடங்களையும் கற்பித்தது. அப்படி அடிபட்டு கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை ஏணி படிகளாக மாற்றி கடந்த 2021ஆம் ஆண்டு ஜெப்டோ என்ற அந்த பெரும் நிறுவனத்தை தொடங்கினர். அந்த ஒற்றை நிறுவனத்தில் கொத்தமல்லி, கருவேப்பிலை தொடங்கி அனைத்து காய்கறி பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களையும் பல தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து புக்கிங் செய்த அடுத்த 15 நிமிடத்தில் அவரவர் வீட்டிற்கே கொண்டு போய் சேர்ப்பது. இன்னும் சொல்ல போனால் அந்த காய்கறிகளை நறுக்கியே கொண்டு போய் ஒப்படைப்பது. வேலைக்கு செல்லும் பெண்கள், வீட்டில் இருக்கும் முதியோர்களுக்கு இது பெரும் உதவிகரமாக இருந்தது. அதுவும் சாமானியர்கள் வாங்கும் கணிசமான விலையில். இந்தியா முழுவதும் பரவலாக அனைத்து மாநிலங்களிலும் ஜெப்டோ ஆப்பை லட்சக்கணக்கில் மக்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டனர். அதன் வளர்ச்சியால் பலரும் அதில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டினர். இதனால் ஆதித் பலிச்சா பெரும் கோடீஸ்வரராக உருவெடுக்கிறார். அந்த நிறுவனம் கடந்த 2022ஆம் நிதியாண்டில் 11,000 கோடி அளவிற்கு உயர்ந்து விட்டது. இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் ஆதித் பலிச்சாவும் இடம் பெறுகிறார். அவரது சொத்து மதிப்பு 1,200 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அவரோடு சேர்ந்து கரம் கோர்த்த கைவல்யா ஓராவின் சொத்து மதிப்பும் 1000 கோடி என்று தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது. தோல்விகள் எத்தனை வந்தாலும் உடனே முயற்சியை கைவிடாமல் அதனை பாடமாக ஏணிப்படிகளாக மாற்றி முன்னேறினால் லட்சியத்தை அடையலாம் என்பதற்கு ஆதித் பலிச்சா நிச்சயம் ஒரு முன் உதாரணம்தான்.